அறத்தை கற்றுக் கொடுத்த ஐயா வள்ளுவருக்கும், வீரத்தை என்னுள்ளே விதைத்த அண்ணன் பிரபாகரனுக்கும், சொல்லுக்கு முன் செயல் என்று தமிழ்நாட்டில் வாயால் பேசாமல் செய்து கொண்டிருக்கிற புலியூர் பெற்றெடுத்த புலிப்புள்ளை அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும், தேசிய தலைவர் ஏந்திய புலிக்கொடியை அன்றே தமிழ்நாட்டில் தனது கொடியில் வைத்த கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் அண்ணன் பேரிலேயே தனி அரசை வைத்திருக்கக்கூடிய தனி அரசு அவர்களை வரவேற்று, தமிழ்நாட்டிலேயே வெறும் 20-30 பேரை வைத்துக் கொண்டு நாங்கள் மாநாடு நடத்துகிறோம் என்று முழங்குகிற போது, பல லட்சக்கணக்கான தமிழக வாழ்வுரை கட்சியின் உறவுகளை வைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டம் என்று நடத்துகிற ஒரு தன்னலம் கருதாத ஒரு தலைவனை தலைவனாக கொண்டு இந்த தமிழ்நாட்டிலே செம்மணி மனித புதைகுழிக்கு முதல் முறையாக கண்டன மாநாடை நடத்துகிற ஒரு கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. எங்கோ இருந்த புலிக்கொடி முள்ளிவாய்க்காலிலும் நந்திக்கடலிலும் வீழ்ந்து விட்டது என்று நினைத்த போது, இல்லை இல்லை, முந்திரி காட்டில் பிறந்த தமிழரசின் கரம் பிடித்து வருகின்ற முத்தமிழன் வேல்முருகனின் கொடியிலே இந்த கொடியை பதித்து, நாங்கள் தமிழர்கள் எங்களை வீழ்த்த முடியாது என்று பிரகடனப்படுத்த இங்க கூடியிருக்கிற உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். வேறொரு கட்சி இங்க இந்த ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தால், இவ்வளவு ஒரு கூட்டம் நடத்தியிருந்தால், கோட்டரும் கோழி பிரியாரியும் கொடுத்தால் தான் வருவார்கள். ஆனால் கொள்கைக்காக கூடுகிற ஒரு கூட்டம் தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டம். கும்பல் அல்ல, கூடி களைவது கும்பல். கூட்டம் என்றால் கொள்கைக்காக கூடுவது கூட்டம். இன்றைய நிலையில் தமிழ்நாட்டில் கொள்கைக்காக கூடுகிறது ஒரு கூட்டம் என்றால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சி தான். நீங்க பார்க்கலாம், ஐயா எடப்பாடியார் கிளம்பிட்டார். எதுக்கு? நோட்டுக்கு, சீட்டுக்கு. அம்மா பிரேமலதா கிளம்பிட்டாங்க. பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தமிழ்நாட்டில். இவர்களெல்லாம் நம்மளை ஆள துடித்த போது தமிழர்கள் வாழ வேண்டும் என்று இங்கு ஒரு மாநாடு நடத்தி கொண்டிருக்கிற கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதனாலதான் உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் தமிழை பேசி மேடையில் நான் அதாய் செய்வேன் இதாய் செய்வேன், ஆரியருடன் போர், திராவிடரன் போர், இப்பொழுது கடைசியோடு நடிகரோடு போரை அறிவித்தவர்களுக்கு மத்தியில் ஐநா மன்றமே தமிழனுக்கு உரிமையை கொடு என்று முழங்குகிற இந்த கூட்டம், ஏன் நம்மால் ஐநா மன்றத்தில், சர்வதேச விசாரணை மன்றத்தில் நம்மால் வலுக்க தொடுக்கவில்லை என்றால், தமிழனுக்கு என்ற ஒரு நாடு இல்லை. சர்வதேச விசாரணை நீதிமன்றத்தில் ஒரு நாடுதான் வழக்கை தொடுக்க முடியும், நம்மை போல் மாநிலங்கள் தொடுக்க முடியாது. ஆனால் இங்கே 9 கோடி பேர் நாம் இருந்தும் வெறும் 1.25 கோடி இருக்கிற சிங்களவனுக்கு இந்த அரசு அவனுடைய நட்பு நாடாக இருக்கிறது. உலகம் முழுக்க 12 கோடி பேர் வாழ்கிற தமிழனை எதிரியாக பார்க்கிறது. இந்த செம்மணி மனித புதைகுழி பற்றி பல்வேறு பேர் பேசியிருக்கிறார்கள். செம்மணி மனித புதைகுழிகள் மட்டுமல்ல, ஈழ தமிழருக்கு சுய நிர்ணய உரிமை நடத்துகிற பொது வாக்கெடுப்பை தீர்மானத்தில் கொண்டு வர வேண்டும் என்று இந்த தமிழக அரசை அண்ணன் வேல்முருகன் கேட்கிறார். இந்திய அரசு அதற்கு உடனடியாக உதவ வேண்டும். இல்லை என்றால் சட்டமன்றத்துக்கு போட்டியிடுகிற என் அண்ணனை தமிழ்நாட்டிற்கு தனியான பாராளுமன்றத்திற்கு போட்டியிட வைத்து விடாதீர்கள். தனியான பாராளுமன்றத்திற்கு போட்டியிட வைத்து விடாதீர்கள். நமக்கான ஒரு நாடு இல்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது. இந்தியா என்பது தமிழரசன் சொல்வது போல் ஆயுதத்தின் வடிவில் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு அரசு என்பது வேறு, தேசம் என்பது வேறு. நாம் தமிழ் தேசம், ஒரு மொழி, வரையறுக்கப்பட்ட ஒரு நிலம், இதனால் ஒரு பொருளியல் வாழ்வு, இதனால் விளைந்த பொருளியல் பண்பாடு, வரலாற்றில் வாழ்ந்துவிட்ட நிலம் தமிழர்களுக்கு உண்டு. இந்தியனுக்கு உண்டா? மலையாளி இருக்கிறான், கன்னடன் இருக்கிறான், குஜராத்தி இருக்கிறான், மார்வாடி இருக்கிறான். எவன்டா இந்தியா? எல்லாம் சேர்ந்தாதான் இந்தியா. அப்ப நமக்கென்று தமிழ்நாடு வேலை தமிழருக்கே முழங்க கொடுங்கள் என்று முழங்க வேண்டிய எங்களை 1938 நடந்தது போல் தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்க வைத்து விடாதீர்கள். இந்திய அரசு அமைப்புக்கு கட்டுப்பட்டு அந்த சட்டத்தின் மூலமாக நாங்கள் தேர்தலில் வெற்றி பெற்று எங்களுடைய உரிமையை வென்றெடுக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற போது தொடர்ந்து திட்டமிட்டு ஈழத்தில் இனப்படுகொலை நடத்தியது போல் இங்கே செய்து விடாதீர்கள். நீங்கள் இதற்கு முன் பார்த்த கூட்டம் வேறு,
இப்போது பார்த்து கொண்டிருக்கிற கூட்டம் வேறு. வேல்முருகன் ஏதோ நேத்து வந்த அரசியல்வாதி என்று நினைத்து விடாதீர்கள். இந்திய அரசு ஒருவரை பாற்று 1989-90 பயந்தது என்றால் அது தோழர் தமிழரசனை பார்த்து. நீங்கள் இங்கே அண்ணன் பிரபாகரன் படத்தை வைத்து கூட நீங்கள் அரசியல் நடத்தி விடலாம். ஆனால் தோழர் தமிழரசனின் படத்தை வைத்து அரசியல் நடத்த முடியாது. காரணம், இந்திய அரசு அஞ்சுகிறது. அவரின் கடம் பிடித்து வந்தவர் அண்ணன் வேல்முருகன். அந்த வேல்முருகனுக்கு என்று ஒரு பேர் இருக்கிறது. புராண காலத்தில் சிவனுக்கு மகனாக இருக்கிற போது சிவனுக்கும் விநாயகருக்கும் உலகத்தை யார் சுற்றி வருவாள் என்ற போற்றி கதையாக படித்திருப்பீர்கள். அதில் ஒரு உள்ள அரசியல் இருக்கிறது. அவன் உலகத்தை சுற்றி வருகின்ற போது அவனுக்கான பலம் கிடைக்கவில்லை, தான் உழைத்ததுக்கு ஊதியம் கிடைக்கவில்லை என்று அன்றே நாடு கேட்டவன் அந்த முருகன். இந்த வேல்முருகனை இன்று கேட்க வைத்து விடாதீர்கள், பார்த்து கொள்ளுங்கள். நாங்கள் அரசியலமைப்புக்கு உட்பட்டுத்தான் பேசுகிறோம். இது ஐநா சபை, இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சோசியல் எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, தன்னுடைய தேசிய இனத்திற்கு சுய நிர்ணய உரிமையை அமைத்துக் கொள்வதற்கான உரிமை இருக்கிறது என்று 1966 ஐநா மன்றம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. ஏன் ஐநா மன்றம் தோன்றியது? 1913 முதல் உலக போரும் இரண்டாம் உலக போரும் பல கோடி மக்கள் இறந்த பிறகு இனிமேல் இந்த போரால் நாம் அழியக்கூடாது என்று நமக்காக ஒரு மன்றத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதுவே சொல்கிறது, குடியியல் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸும் அதை தான் சொல்கிறது. ஒரு மொழி பேசுகிற ஒரு நிலத்தில் வாழ்கிற ஒரு மக்கள் இதை செய்யலாம், தனக்கான சுய நிர்ணய உரிமையை அமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறது. ஆனால் இந்தியாவில் ஏன் முடியவில்லை? அனைத்து உரிமையும் கொடுத்த ரஷ்யாவிலேயே 75 ஆண்டுகளுக்கு பிறகு பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய உரிமை கொடுத்த பிறகு கூட அந்த நாடு 15 நாடுகளாக துண்டு துண்டாக சிதறிவிட்டது. ஆனால் எங்கள் உரிமையை மறுக்கிற போது நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டுமா அல்லது பிரிந்து வாழ வேண்டுமா என்று இந்திய அரசே நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று பேசுவதற்கு எங்களுக்கு நாட்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் நாங்கள் அனைத்தையும் கட்டுப்பட்டுத்தான் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய கூட்டத்தை வைத்துக் கொண்டு ஒரு தலைவன் அமைதியாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றால் அது அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான். ரவடிகளையும் வழிப்பறி கொள்ளையர்களையும் திருந்தி வாழ்பவர்களையும் திருத்தி அவனையே தலைவனாக மாற்றுபவர் தான் தலைவனே ஒழிய, பேசுகிற கூட்டத்தில் ஓடி போய் அடித்து ரவடிகளாக ரெக்கையை தூக்கி கொண்டு சொல்பவன் அல்ல தலைவன். அப்படி ஒரு தலைவனின் பின்னால் அணிவகுத்து நிற்கிறோம் நாங்கள். வடவர்கள் இப்பொழுது நம்ம தோழர் பேசுகிற போது சொன்னார், இங்கு வருகிற தொழிலாளிகள் பிரச்சனை இல்லை, இங்கே ஆண்டு கொண்டிருக்கிற வடவர்கள் தான் நமக்கு பிரச்சனை இல்லை. அன்றே நாம் மொழி வழி தேசியத்தில் தமிழ்நாடு, தமிழகம், இமிழ்கடல் வேடி என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தனி தமிழ்நாடு சேர சோழ பாண்டியர்கள் வாழ்ந்திருந்தால் கூட ஒரு வரம்பு கட்டி ஆண்ட தமிழினம் நாங்கள். இந்தியா என்ற ஒரு நாடு இந்தியா என்று வருவதற்கு முன்பாகவே தமிழ்நாடு என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாயே வாளையும் வேலையும் எடுத்துக்கொண்டு உயிரை விட மானம் பெரிதென்று உயிரெடுத்த தமிழர் கூட்டம் இது என்று இந்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அவன் தொழிலாளியோ முதலாளியோ அவனையே மொழிபெயர் தேயம் என்று வேறு மொழி பேசுகிறவன் இங்கு வாழ வைத்த இனம் நமது தனி இனம் தமிழ் இனம். ஆனால் இன்று ஆள வைத்து அழகு பார்க்கிற அவல நிலையில் இருக்கிறது. இதையெல்லாம் துடைத்து எறிய வேண்டும் என்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சியை நீங்கள் கரம் பிடித்து சட்டசபையிலே இன்று 69 எம்எல்ஏக்கள் எதிர்கட்சி இருந்தால் கூட ஒற்றையால் கேள்வி கேட்கிற அன்றைக்கு சட்டசபையில் போக முடியாத போது அங்க இருந்த 233 அவன் கேட்கவில்லை. எங்கே வேல்முருகன், எங்கே வேல்முருகன் என்று இந்த ஒற்றை மனிதனைத்தான் தேடினான். நீ ஒன்றாக இருக்கிறாயா 9ஆக இருக்கிறாயா என்பது பிரச்சனை இல்லை, நீ என்ன செயலை செய்கிறாய் என்பதைத்தான் பிரச்சனை. ஆகவே இந்திய அரசே எங்களுக்கு நீங்கள் சொல்லித்தர தேவையில்லை. பல்வேறு விஷயங்களை யார் வெளியார் என்று ஐயா 1956 நவம்பருக்கு 1க்கு பிறகு வந்தவர்கள் வெளியார் என்கிறார். பாண்டிச்சேரி 1962 நவம்பர் 1க்கு வந்தவர் பிறகு வெளியார் என்கிறார். எங்கள் அண்ணன் அதை கூட சொல்லவில்லை. 2014க்கு பிறகு மோடியால் திட்டமிட்டு தமிழகத்தில் திணிக்கப்படுகிற இந்திக்காரர்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்கிறோம். அதுவும் வாக்குரிமை அளிக்கக்கூடாது என்று சொல்கிறோம். வாக்குரிமை ஏன் அளிக்கக்கூடாது? அசாமிலும் திரிபுராவிலும் இதுபோல வங்காளிகள் அங்கே அகதிகளாக வந்து
திரிபுராவிலே வங்காளம் ஆட்சி மொழியாகிவிட்டது. வங்காளை ஆளக்கூடிய நிலைமைக்கு வந்து விட்டான். அசாமிலே இதே போலவே மாணவர் அசாம் கணபரிஷத் போராடி ராஜீவ்காந்தி அவர்கள் 1985 அந்த மாணவரிடம் ஒப்பந்தம் நிறைவேற்றினார். இன்னர் லைன் பெயிண்ட் உள் நுழைவு சீட்டை கொண்டு வந்தார். அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிறது, நாகாலாந்தில் இருக்கிறது, மிசோராமில் இருக்கிறது. 1968 மகாராஷ்டிராவில் மும்பையிலே நவசேனா என்ற ஒரு அமைப்பு தமிழர்களை அடித்து துரத்தியது இதே கோரிக்கையை வைத்து. அதற்கு பிறகு கர்நாடகா சரோஜினி மகசி என்று ஆணையத்தை நிறைவேற்றி மத்திய அரசில் 70 விழுக்காடு வேலை கன்னடர்களுக்கு, 80 விழுக்காடு வேலை குரு பியில் இருப்பவர்களுக்கு, 100 விழுக்காடு வேலை மாநில அரசு வேலை என்று தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. குஜராத்தில் அது இருக்கிறது. ஏன் உத்தரப்பிரதேசத்தில் 2016 அந்த சட்டம் இருக்கிறது, மண்ணின் மைந்தர்களுக்கே வேலை என்று. அங்கெல்லாம் அப்படி இருக்கிறது. அவர்கள் மாநில உரிமைக்கோ இல்லை இந்திய உரிமைக்கோ யாரும் குரல் கொடுக்கவில்லை. இந்தியாவில் ராஜமன்னார் கமிட்டி என்று ஒரு கண்ணியை அமைத்து மாநில சுயாட்சி பேசியது இந்த தமிழ்நாடு தான். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் தமிழருக்கான வேலை தமிழருக்கு இல்லை என்று தமிழராக ஆண்ட ஓபிஎஸ் அவர்கள் 2016 டிஎன்பிசியில் தமிழ் தெரியாதவர்கள், வெள்ளைக்காரர்கள், வெளிநாட்டுக்காரர்கள் கூட வேலைக்கு வரலாம் என்கிற சொல்கிற போது ஒற்றை மகன் வேல்முருகன் அவர்கள் தான் தமிழ்நாடு வேலை தமிழருக்கு என்று பல ஆயிரம் பேரை திரட்டி கவர்னர் மாளிகை முட்டி கொடுத்து அந்த தீர்மானத்தை திரும்ப பெற வைத்தவர் அண்ணன் வேல்முருகன். அதேபோல் இந்த கூட்டத்தை இராணுவமயப்படுத்தி இந்திய அரசுக்கு எதிராக எங்களை திருப்ப வைக்கக்கூடாது ஒன்றிய அரசு என்பதை கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரம் இவ்வளவு கட்டுப்பாடோடு பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒரு கூட்டத்தை நடத்தி காட்டி நாங்கள் தான் இந்த மண்ணினுடைய தமிழ் தேசிய ராணுவம் தமிழக வாழ்வுரிமை கட்சித்தான் என்று நிரூபித்து இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி எனது உறவுகள் இங்கு கேட்டுக்கொண்டிருக்கிற இதை மட்டும் விட்டுவிடாமல் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் ஊர் சென்று வடநாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு, ஏனால் அவர்களால் நம்மளால் சட்ட பாதுகாப்பு இங்கே ஒழுங்கு நடவடிக்கை கேவலமாக இருக்கிறது. பண்பாட்டு நிகழ்ச்சிகள் என்ன இதெல்லாம் என்ன கொடுமைன்னா, நம்மளாம் அப்பா அம்மா மாமாங்கிறான், நம்மள ஜீங்கிறான், செருப்ப கழட்டி அட்டிக்கிறான் அவனை. சீனா சி என்ன இதெல்லாம்? இதையெல்லாம் நீங்கள் மீட்க வேண்டுமானால் காரணம் என்ன? நீங்கள் நிலத்தை இழக்கலாம், மொழியை இழக்கலாம், வரலாற்றையும் பண்பாட்டையும் இழந்துவிட்டால் எதையும் மீட்க முடியாது. இந்த தமிழ்நாட்டின் வரலாறு, மொழி, நிலம், பண்பாடு காக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று கூறிக்கொண்டு வரக்கூடிய காலங்களில் இந்திய அரசே, தமிழக அரசே, நீங்கள் அங்கே நடந்தது இனப்படுகொலை, அதற்காக ஐநா நீதிமன்றம் பொதுவாக்கு எடுத்து எங்களை நாங்களே ஆளுவதற்கு சுய நிர்ணய உரிமை வேண்டும் என்ற தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். இந்திய அரசே, தமிழ்நாட்டில் நீங்கள் வடவர்களுக்கான வாக்குரிமையை அளிக்க கூடாது என்று கேட்டுக்கொள்வதோடு எங்களை நிறுத்திக் கொள்கிற வழியில் நீங்கள் நடத்துங்கள். இல்லை என்றால் வடநாட்டு இளைஞர்களை பார்க்கிற இடத்தில் எங்களை கையெடுத்து கும்பிட வைத்து விடாதீர்கள். நன்றி.